வணக்கம். நேற்று எபிசோடில் ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அது 1 ஹவர் ஆனதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டோம். இப்போ அடுத்த ப்ராட்காஸ்ட்டில் அதை கண்டினியூ பண்ணோம். இந்த ஏடிஎம்மை பற்றி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு என்ஆர்ஓ வெளிநாட்டுக்கு போனால் பண்ணலாமா அப்படின்னு. நார்மலாக ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும் பேங்க்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் ஃபாரின் கிளம்பி போயிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பேங்க்கு தெரிஞ்சால் வழியே அவங்க என்ஆர்ஓவாக மாற்ற முடியாது அந்த அக்கௌண்ட்டை. ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். அவங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன், சப்போஸ் விசா எஜுகேஷன் லோன் வாங்கி போயிருந்தால் பேங்க்குக்கு கரெக்டாக தெரியும். அதை என்ஆர்ஓவாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். பட் பேங்க்குக்கு தெரியாத வரைக்கும் அதை என்ஆர்ஓவாக கிளாஸிஃபை பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு டொமஸ்டிக்காகவே தான் கண்டினியூ ஆகும். அது என்ஆர்ஓ டெசிக்னேட் பண்ணதுனால அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்ஆர்ஓ ருப்பி அக்கௌண்ட்டும் ஆர்டினரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். என்ஆர்இ அப்படின்னு போனால் தான் செக்ஷன், அது தனி ஒரு அக்கௌண்டிங் இதில் வரும். அது புரிஞ்சுதா? அதனால் என்ஆர்ஓ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் மாற்ற முடியும். இன்ஃபர்மேஷன் கொடுக்காம பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற முடியாது. இன்ஃபர்மேஷன் கொடுத்து போனாங்கன்னா அதை என்ஆர்ஓவாக டெசிக்னேட் பண்ணுவாங்க பேங்க்கில். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் கேஒய்சி பார்த்தாச்சு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்தாச்சு. இப்போது பேங்க் ஆங்கிளில் என்னென்ன பார்ப்பாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஷன் அடுத்த கிளாஸஸ்லாம் போகிறது. இப்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை உத்தேசித்து தான் பேங்க்கில் லோன் கொடுக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேஃப்டி ஆஃப் ஃபண்ட்ஸ். பேங்க் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பணம் பாதுகாப்பாக திரும்பி வருமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஓகேயா? அதுக்கு அடுத்தது அதுலேயே வில்லிங்னஸ் அண்ட் கெப்பாசிட்டி டு ரீபே. இப்போது அந்த பார்ட்டிக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், அவங்க திருப்பி செலுத்தக்கூடிய வில்லிங்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். வில்லிங்னஸ்னால் எனக்கு அதாவது நிறைய பேருக்கு பணம் இருக்கும், என்பிஓ இருக்க அக்கௌண்ட்டு பணம் இருக்கும், ஆனால் பணம் கட்டுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன் வில்லிங்னஸ்ங்கிறது. அதுக்கடுத்து கெப்பாசிட்டினா ஃபண்ட்ஸு இருக்கணும். 2 விஷயம் இருக்குது. வில்லிங்னஸ் அண்ட் கெப்பாசிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேஃப்டி ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ட்ரஸ்ட் இல்லையே, அதில் வர வருமானத்தை வச்சு தானே அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. நிர்வாக செலவுகள், அந்த முதலீட்டாளர்களுக்கு பங்கு இப்போ இது கொடுக்கறது, டிவிடெண்ட் கொடுக்கறது எல்லாமே அதுலேருந்து தான் வருது. எம்ப்ளாயி சேலரி கொடுக்குறது. அதனால் ப்ராஃபிட்டபிள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் பேங்கர்ஸ். ஓகே. அதில் தான் அவர் மார்ஜின் வருது. நான் லாஸ்ட் எபிசோடில் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் இதுலேயே நான் சொல்லியிருந்தேன், மார்ஜின் எப்படி உங்களுக்கு பேங்க் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா தின் மார்ஜின் தான் இப்போ இருக்குது. காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் அதெல்லாம் நம்ம வேரியஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் சொல்கிறேன். மார்ஜின் அது முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி. இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நம்ம கடன் கொடுத்துட்டே போகிறோம் பேங்க்கு, யாருமே திருப்பி சேரலை அப்படின்னா திருப்பி எப்படி ரொட்டேஷனுக்கு ஃபண்ட்ஸ் வரும்? ஏன்னா பேங்க் எங்கேயும் பணத்தை உற்பத்தி பண்ணல, டெபாசிட்டர்ஸ் ஃபண்ட்ஸை வச்சு தான் அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ டெபாசிட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, லோன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது சைக்கிள் இருக்கும், ரீபேமெண்ட் வரணும். அப்போ தான் அந்த சைக்கிளில் ஃபண்ட்ஸ் எகைன் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் ரீபேமெண்ட் இன் டைம் இஸ் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். ஓகேயா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் லெண்டிங்கில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்பஸ். திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் தான் அவங்க இன்ஸ்பெக்ஷனில் தரவை பார்ப்பாங்க. நமக்கும் அதுதான் முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆடு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆடு வாங்குகிற பணத்தை வச்சு கார் வாங்க முடியாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் சொல்கிறேன், இல்லை ஒரு 2 வீலர் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு உபயோகத்துக்கு செலவுக்கு கல்யாண செலவு பண்ணக்கூடாது. ஸோ பர்பஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது பேங்க் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம எஜுகேஷன் கிளாஸு +2 லெவல்லேருந்து நான் ஆரம்பித்து நடத்துறதுனால இது பேங்கிங் ஆங்கிளில் உள்ள கிளாஸ் இது. அப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்பஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன பர்பஸ் கொடுத்துறீங்களோ அந்த பர்பஸுக்காக அந்த லோன் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பர்பஸுக்காக தான் செலவிடப்பட வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெஹிக்கிள் லோன் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட கேஷாக கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே கேஷாகவே பேங்க்கில் கொடுக்கவே மாட்டாங்க, எக்ஸப்ட் பர்சனல் லோனை தவிர. இப்போது அதில் என்ன ஆகும்னா, அந்த எந்த இதில் நீங்கள் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, அந்த மாருதி கார் வாங்குறீங்கன்னா அந்த மாருதி ஏஜென்ட்டுக்கு நேமுக்கு செக்கு கொடுப்பாங்க.
அப்போது உங்கள் மார்ஜின் 25% 75% தான் கார் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்குறீங்க, 2.5 லட்ச ரூபா மார்ஜின், 7 லட்ச ரூபா பேங்க்கில் சாங்ஷன் ஆகுது அப்படின்னா 7 லட்சத்தை அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லோன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஒரு ஏரியாவில் வச்சுருப்பாங்க மிஸ்லேனியஸ் அக்கௌண்ட்ஸில். உங்ககிட்டேருந்து பாக்கி 2.5 லட்ச ரூபாயை ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் சொன்னேன்னா 10 லட்சம் சொன்னேன் 10 லட்சம் சொன்னேன்னா 7 லட்சம் பேங்க்கு கொடுப்பாங்க, மிச்சம் 2.5 லட்சம் உங்கள் மார்ஜினை வாங்கி அந்த அக்கௌண்ட்டில் வச்சு டோட்டலாக அந்த 10 லட்சம் வேல்யூ அந்த காருக்கு வந்து செக்காக கொடுத்துருவாங்க, பே ஆர்டராக பேங்க் பே ஆர்டராக கொடுத்துருவாங்க. இப்போல்லாம் ஆன்லைன் கிரெடிட்டே இருக்குது, கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பேங்க் வந்து இந்த காருக்கு லென் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இன்வாய்ஸு, ஸ்டாம்ப்டு ரெசிப்ட்டு, ஆர்சி புக்கு, அதில் வந்து என்டார்ஸ்மெண்ட்டெல்லாம் எங்கள் பேங்க் ஹைப்போத்திகேஷன் 2 அப்படிங்கிறதுல எங்கள் பேங்க்கினுடைய என்டார்ஸ்மெண்ட் வேணும், அப்புறம் ஸ்டாம்ப்டு ரெசிப்ட் வேணும், அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த டெலிவரி செலான்ஸ் வேணும், டூப்ளிகேட் கீயில் ஒரு கீ, இதெல்லாம் வந்து நீங்கள் கார் டெலிவரி ஆனப்புறம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்ட்டி டூ அண்டர்டேக்கிங் வாங்கியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து காரில் வந்து இன்ஸ்பெக்ஷனை காமிக்கிறோம். அப்புறம் அந்த காரில் வந்து ஹைப்போத்திகேஷன் எழுதணும். இப்போ நார்மலாக தேங்க்ஸ் வித் அப்படின்னு ஒரு இது எழுதுகிறாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர், அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து பர்பஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஸ்ப்ரெட் இருக்கணும். இப்போ ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா, நான் பேங்க் ஆங்கிளில் சொல்கிறேன், அது நாட் கஸ்டமர் ஆங்கிள். ஒரு பேங்க்கில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து கோழி பண்ணை தான் ஜாஸ்தி, அல்லது வந்து இந்த ட்ரக்கு ஆல் பெட்ரோலியம் அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து அங்கேருந்து அந்த டேங்கர்லாம் நிறைய போகிறது. ஸோ அதுக்காகவே அட்வான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாக்க சப்போஸ் அந்த அந்த ஃபீல்டில் வந்து ஃபெயிலியர் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோலியம் ப்ராடக்டே கிடையாது, இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வந்துடுது அப்படின்னா அந்த வண்டியெல்லாம் என்ன ஆகும், வண்டிக்கு வந்து ஓட்டமே இருக்காது, ரீபேமெண்ட் ஆகாது. ஸோ அதனால் அது நம்ம தமிழில் சொல்லுவாங்க, எல்லா எங்கேயும் ஒரே இதில் வைக்கக்கூடாது ஒரு பேஸ்கெட்டில் அப்படிம்பாங்க, உடஞ்சா எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஸ்ப்ரெட் வேணும். ஸோ நார்மலாக என் பிரான்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 60% கொடுப்பாங்க, மிச்சம் 40% வந்து அதர் செக்டார் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட்டு கிடைக்கும். நார்மலாக இப்போ இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5,000 rupees எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, எல்லா பணத்தையுமே நீங்கள் ஒரு ஜுவல்லையோ, எல்லா பணத்துலேயுமே ரியல் எஸ்டேட்லையோ, எல்லா பணத்தையுமே மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போனால் இது ரிஸ்க் ஸ்ப்ரெட் வேணும். ஸோ ஒரு போர்ஷன் வந்து எப்படியா வச்சுக்கணும், லிக்விட் வேணும், ஆல்ரெடி எப்போ நமக்கு வேணாலும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம கை கொடுக்குறது பேங்க் டெபாசிட். செகண்ட், அதுக்கு ஈக்குவலன்ட்டு வந்து ஜுவல், ஏன்னா ஜுவல் வச்சாலும் கேஷ் வரும். தேர்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இம்மோபிள் இந்த மாதிரி ஷேர் அதெல்லாம் வைக்கணும். ஷேர் வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் விற்கலாம், ஆனால் நீங்கள் லாபம் கிடைக்கும், லாபத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போது நினச்ச நேரத்தில் விற்க முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் ஸ்ப்ரெட் இருக்குது, பேங்க்குக்கும் இது பொருந்தும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோன் போர்ட்ஃபோலியோ பிரான்ச்சுக்கெல்லாம் அலோகேட் பண்ணி அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரே இதில் போகிறது அப்படிங்கிறத, இப்போ சிவகாசி அப்படின்னா ஒரே எல்லா பிரான்ச்சுமே வந்து ஃபயர் ஒர்க்ஸுக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி வந்து ரொம்ப பேங்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுத்தீங்கன்னா பேங்க் வந்து இன் கேஸ் ஆஃப் அது ஃபெயிலியூர் ஆகிடுத்து, பார்ட்டியால் கட்ட முடியல அப்படின்னா பேங்க் பணம் திருப்பி வரணுமே, ஏன்னா இது வந்து பொதுமக்களுடைய பணம். ஸோ அது நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை கரெக்ட் பண்ணி அவங்களே குணப்படுத்த முடியும்னா பண்ணலாம், இல்லைன்னா அந்த அசட்டை விற்றுட்டு தான் நம்ம பண்ணணுங்கிற காலகட்டம் வரும்போது அதுக்கு நமக்கு செக்யூரிட்டி இருந்தால் தானே விற்க முடியும், ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பேங்க் வந்து கொஸ்டினபிள், ஏன்னா சப்ஜெக்ட் டு ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே இருக்குது, போர்டில் பதில் சொல்லணும், ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஸ்மால் லோனாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய லோனுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க நார்மலாக, எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்கீமை தவிர. அதுவுமே அந்த 20 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து எப்படின்னாக்கா சிஜிஎஃப்டின்னு இருக்குது, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஒன்று இருக்குது, அதில் கிரெடிட் கேரண்டி ஃபண்டுன்னு ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இதுக்காகவே, இந்த எம்எஸ்எம்இக்காகவே. அதனால தான் அந்த ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் 20 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்க முடியாதுன்னு நான் கிளாஸில் சொன்னேன். ஸோ எனி இது வந்துன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து பேசல் 2 எல்லாம் வந்திருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பேசலாம். ரிஸ்க்கு வந்து மோர் பர்சனல் இதுலேயே வந்து நமக்கு ரிஸ்க் இருக்கே, இன்சூரன்ஸ் எடுக்கிறோமே அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம ரெக்கவர் பண்ணோம், அதுக்காக தான் வந்து அதை பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போது செக்யூரிட்டின்னு சொல்லிட்டேன், செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்க முடியாது. பிரைமரி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கை பொறுத்த வரைக்கும். பிரைமரி செக்யூரிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 வீலர் வாங்குறேன் அப்படின்னாக்க அந்த 2 வீலர் இஸ் த பிரைமரி செக்யூரிட்டி. ஓகே, இது 2 வீலரை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது வந்து அதாவது அசெட் கிரியேட்டட் அவுட் ஆஃப் த பேங்க் ஃபைனான்ஸ். நம்ம பேங்க்லேருந்து என்ன பணம் கொடுக்குறோமோ அதை வச்சு அவங்க என்ன அசெட் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து பிரைமரி செக்யூரிட்டி. ஓகே. கொலேட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னு எப்படி வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீலருக்கு வந்து சேலரி பில்லை வச்சு உங்களுக்கு சேலரி என்ன வருது அப்படின்னு வச்சு நெட் இன்கம் வருது, 45% டேக் ஹோம் பே இருக்கா மினிமம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பர்சனல் லோன். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு புது கார் வாங்குறீங்க, ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்குறீங்க, அந்த கார் வேல்யூவே அரௌண்ட் 75 லட்சம் அல்லது நியரிங் 1 crore அப்படின்னு வச்சுங்களேன். அந்த காரை நம்பி அப்படியே லோனை கொடுக்க முடியாது. ஏன்னா கார் வந்து இப்போ ஷோரூம்லேருந்து அந்த வண்டியை எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணி இறக்கின உடனேயுமே அது மினிமம் 10 to 15% டிப்ரிசியேஷன் வந்துடும். நீங்கள் அந்த அந்த காரை இறக்கி பூஜை போட்டு வெளில கொண்டு வந்தோடனே அந்த காரை விற்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி 85% ஆஃப் த வேல்யூ. அப்படி இருக்கிற போது அது எப்படி 100% கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட மார்ஜின் ஆஃப்கோர்ஸ் 25% கலெக்ட் பண்ணுறாங்க. நியூ ஜெனரேஷன் பேங்க்லாம் 10% கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ 25% நம்ம ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு அந்த பேங்க்கெல்லாம் வந்து 25%க்கு மேலே அதுக்கு கீழே இறங்கி வரமாட்டாங்க மார்ஜின்லாம். இப்போ காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது செப்பரேட் சப்ஜெக்ட். அது எதுக்கு சொல்ல வரேன்னா செக்யூரிட்டி. அப்போது அந்த மாதிரி நீங்கள் 1 கோடி கார் வாங்குற போது அவங்க வந்து தே நீட் எ கொலேட்ரல். ஏன் அப்படின்னா அந்த பிரைமரி செக்யூரிட்டிய வேல்யூ வந்து இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் போராதுங்கிறதுனால, அந்த பேங்க்கினுடைய லோன் பாலிசி பிரகாரம் போராதுங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்கணும். அடிஷ்னல் செக்யூரிட்டி என்னவா நீங்கள் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி வருது. இம்மோல் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கலாம், இல்லை எஃப்டிஏ பேங்க்லேயே வச்சுருந்து கொடுக்கலாம், ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம், இல்லது கவர்மெண்ட் என்எஸ்சி பாண்ட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஸோ என்ன பேங்க் தேவைப்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேர் தட் இஸ் கால்டு கொலேட்ரல் செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு பேங்க்கில் கொடுக்குற அட்வான்ஸை வச்சு கிரியேட் பண்ணுறது இஸ் கால்டு பிரைமரி செக்யூரிட்டி அந்த அசட்டுக்கு. அதுக்கு பத்தலைங்கிறதுனால அடிஷ்னல் செக்யூரிட்டி கால் பண்ணுறது பேர் கொலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி அண்ட் டேஞ்சிபிள் செக்யூரிட்டின்னு இருக்குது. டேஞ்சிபிள் செக்யூரிட்டி டச் பண்ணால் செக்யூரிட்டி. இன்டேஞ்சிபிள் அப்படின்னா அது வந்து அதை தொட்டு பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் கேரண்டி. இப்போது ஒரு ஊரில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த ஊரில் ஒரு பெரிய பிரமுகர் இருக்கார், அவர் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு வந்து லோன் கொடுக்கணும். அந்த பையனுக்கு ஒன்றும் செக்யூரிட்டி இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறார், ஐ வில் ஸ்டாண்ட் ஆஸ் ஏ கேரண்டர் சார், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ப்ரெமிசஸ் ஓனராகவே இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த மேனேஜர் வந்து கொடுத்து தானே ஆகணும். அப்போ வந்து பர்சனல் செக்யூரிட்டி மேலே கொடுப்பாங்க. ஈஸிலி கன்வெர்ட்டபிள் டு கேஷ், அதாவது லிக்விட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு இஷ்யூடு பை கவர்மெண்ட் அதுவும் கொடுக்கலாம். ப்ளூ சிப் செக்யூரிட்டி ஷேர்ஸ் அதுவும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது எல்லாமும் வந்து கொடுக்கலாம். ட்ரஸ்டி செக்யூரிட்டியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன செக்யூரிட்டி கொடுக்கலாம், இப்போ என்ன இதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி. குணாதிசிங் அந்த செக்யூரிட்டினுடைய ஃபியூச்சர் எப்படின்னா மார்க்கெட்டபிலிட்டி இருக்கணும் அதுக்கு. ஓகே. இட் ஷுட் பி சேலபிள் ஈஸிலி, அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து அசர்டைனபிலிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த என்ன கொடுக்குறாங்களோ செக்யூரிட்டி. இப்போ நிறைய பேங்க்கில் வந்து என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இம்மோபிள் செக்யூரிட்டி அப்படின்னா பில்டிங்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பிளாட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், உங்கள் மேனேஜர் அழைச்சிட்டு போய் அவர் காமிப்பார், அந்த இடத்த பார்த்துட்டு வர முடியும். அதுக்கு ஒன்றும் ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது. திருப்பதி மாதிரி தான். திருப்பதியில் எப்படி மொட்டை அடிச்சுட்டு வராங்களோ மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, தேடுனா எப்படி தேட முடியும், அதே மாதிரி தான். ஸோ அதனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த செக்யூரிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சர்வேயர் வச்சு அதெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப இட் வில் டேக் ஏ லாங் இது. அதுக்குள்ளே டெவலப் ஆகிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் என்னென்னாக்கா இந்த செக்யூரிட்டி வந்து அசர்டைனபிளாக இருக்கணும். பில்டிங்னா நம்ம வந்து ஏர் மார்க் இருக்கணும். இப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்குது ரூல்ஸு. அந்த இன்ஜினியரே வந்து அந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபோட்டோலாம் கொடுக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் பேங்க்கில். அப்படிலாம் இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது வந்து அதை பண்ணணும். முன்னாடி மார்க்கெட்டபிலிட்டி, அப்புறம் அசர்டைனபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. அந்த அந்த வந்து அந்த 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 கொடுத்துருக்கிற இது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அது என்னாங்கன்னா டெய்லி பேசிஸில் மாறும். எவ்ரிடே வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராப்ளம் ரிஸ்க்கு. ஸோ பில்டிங் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பில்டிங்கில் வந்து அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பேங்க் அப்பாயிண்டட் இன்ஜினியர் தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அது மாதிரி பேங்க் அப்பாயிண்டட் லாயர் தான் வந்து லீகல் ஒப்பீனியன் தரணும். இதெல்லாம் வந்து பேங்க்கினுடைய கண்டிஷன்ஸ். வேறு நீங்கள் இன்னொருத்தரும் பிஎல் படிச்சிருப்பார், அவர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் வாங்கினா கூட அந்த பேங்க் ஒத்துக்காது. ஏன்னாக்கா பிகாஸ் அப்ரூவ்டு பை தி பேங்க் அவங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து அவங்க மூலமாக தான் இன்ஜினியரும் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே, வேல்யூவேஷன் எல்லாமே. அதே மாதிரி அப்பாயிண்டடு பேங்க் மூலமாக அப்பாயிண்ட் ஆன அட்வொகேட் தான் வந்து லீகல் ஒப்பீனியனும் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி சொல்லிட்டேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா, இப்போ இம்மோல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அது வாங்குற போதே ஏதாவது மைனர் கீனர் அந்த மாதிரி இருந்துக்கிட்டானே வாங்கிட்டான்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, சேல் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் நான் அடுத்த கிளாஸில் வந்து இந்த
ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் அதை எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத நான் அடுத்த இதில் சொல்கிறேன். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த செக்யூரிட்டி என்ன வாங்குகிறோமோ அது ஈஸிலி டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும். ஓகே, இதுக்கு பேர் வந்து மாஸ்ட்னு பேர். மார்க்கெட்டபிலிட்டி, அசர்டைனபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. இதுக்கு வந்து இட் இஸ் கால்டு மாஸ்ட், MAST அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலே வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தெரியும். அதுதான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, அதுக்கடுத்து வந்து ப்ரீ சாங்ஷன் கிரெடிட் அப்ரைசல் எப்படி பண்ணணும். ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முன்னாடி சாங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுங்கிறது தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் ஆஃப் லோன், அது ரொம்ப முக்கியம். என்ன பர்பஸாக வாங்காங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ஆஃப் த பாரோயர், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து கன்சூமர் லோன்னா இதுக்கு கன்சூமர் லோனுக்கு இது தேவைப்படாது. ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நிச்சயம் இது தேவைப்படும். ஒரு மளிகை கடை வைக்கிறதா இருந்தாலும், ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா. பாரோயருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா ரிஸ்க்கு. அதனால் அது ரொம்ப பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க உடனே எடுத்த உடனே லோன் கொடுக்குறாங்க. பர்சனல் லோன் வேணால் அதுவே SBI அக்கௌண்ட் வச்சு 6 மாதம் ஆப்ரேஷன்லாம் பார்த்து தான் தருவாங்க. எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நவடேஸ் என்னென்னா ஒவ்வொரு ஃபோனே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல்னு ஃப்யூச்சர் தான் வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், அதுலேயும் ஃபெயிலியர் வரதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் பிரைட். ஏன்னா பேங்க்கெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி இப்படிலாம் கொடுக்குறதே NPA நிறைய வருது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஆன்லைனில் கொடுத்து 2 நிமிஷத்துலேயே சாங்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நாட் ஹெல்த்தி ப்ராக்டிஸ். ஓகே, பட் நார்மலாக நேஷனல்ஸ் பேங்க்லாம் அது பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஆப்ரேஷன் இந்த அக்கௌண்ட். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டே ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க, ஆப்ரேட் பண்ணுறீங்க. திடீர்னு நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக நீங்கள் கேட்கலாம் பேங்க்கில். அப்போது அவங்க வந்து லாஸ்ட் ஆப்ரேஷன் பார்ப்பாங்க. எத்தனை வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் என்ன. டேர்ன் ஓவர் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் ஆப்ரேஷன் டோட்டல், டெபிட் டோட்டல் என்ன அல்லது கிரெடிட் டோட்டல் என்னங்கிறது தான் உங்களுடைய டேர்ன் ஓவர். உங்களை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஓகே நீங்கள் கேட்குற பணம் கொடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரீ சாங்ஷன் அப்ரைசலில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இருந்ததுன்னா நீ என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க, எதை டீல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா ரா மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கிறது, அது வந்து நியர்பையே கிடைக்கிறதா, அது எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாக எங்கேருந்து வரணுமா, அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து அது எப்படி சீசனல் பேசிஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்டைல் எடுத்திங்கன்னா சீசனல் பேசிஸ், காட்டன் தான் அதுக்கு மெயின் ரா மெட்டீரியல். அதேமாதிரி சிலதுக்கு வந்து இப்போ வந்து ஜின்னிங் ஃபேக்ட்ரி வைக்கிறீங்கன்னா அதுவும் காட்டனை பேசுது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கிரவுண்ட் நட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சீசனல் பிஸ்னஸ். ஸோ அப்போ அந்த சீசன் போது தான் நீங்கள் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். த்ரூ அவுட் தி இயர் கிடைக்காது. அது மாதிரி த்ரூ அவுட் த இயர் அந்த மில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பிகாஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் இல்லை கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பொசிஷன் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் ரொம்ப முக்கியம் இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்புறம் லேபர் அப்புறம் வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதாவது எலக்ட்ரிசிட்டி அவைலபிளாக இருக்கும், வாட்டர் அவைலபிளாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துக்கு பேர் தான் அவங்க பார்க் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டா ஒன்றும் இஷ்யூவே இருக்காது உங்களுக்கு. ஓகே, இதுதான் வந்து ப்ரீ சாங்ஷன் அப்ரைசல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த பொருளுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்க, காம்படிஷன் என்ன இருக்குது இண்டஸ்ட்ரியில், இது ரொம்ப முக்கியம். இப்போ நவடேஸ் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் அப் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாம் சிமிலர் நேச்சராக இருந்துன்னு வச்சுங்களேன். அது வந்து எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க எஸ்டிமேட் பண்ணுற டேர்ன் ஓவர் வந்து ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்துருவார். இப்போ 1 கோடி அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த 1 கோடி எப்படி அச்சீவ் பண்ண போகிறேங்கிறத நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும். பேங்க் பார்ட்டி லோன் கொடுக்குறதுனால ப்ரொஜெக்ஷனை பேஸ் தான் நிறைய டேர்ன் ஓவர் மெத்தடெல்லாம் பேங்க்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குறாங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் பேஸ்ட் ஆன் த டேர்ன் ஓவர் மெத்தட் தான். அது நான் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, காம்படிஷன் என்ன, பையர் ரெக்யர்மெண்ட் என்ன, பிளேஸ் ஆஃப் செல்லிங் என்ன, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செல்லிங் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரெக்யர்ட் செல்லிங், இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக் என்ன, இதெல்லாம் பார்ப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் ரெக்வயர்ட் டு பி மெயின்டைன். கரண்ட் அசட்ஸ் என்ன அப்படின்னாக்கா கேஷு, ஸ்டாக்கு வராது, பேங்க் பேலன்ஸு இதுதான் வரும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து எத்தனை காலத்துக்குள்ளே நீங்கள் வைப்பீங்க, அந்த சைக்கிள். அதாவது நான் வந்து ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மென்ஷன் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலை பற்றி சொன்னேன்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய துண்டு விழற பணம் எவ்வளவு, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு வந்து டிவிசிட் வருதுங்கிறத நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அது அது வந்து எத்தனை கொண்டு வருவீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனான்ஷியல் ஸ்டாண்டிங் ஓன் கான்ட்ரிபியூஷன் நார்மலாக வந்து ஓன் ஸ்டேக் இல்லாமல் எந்த பேங்க்கும் லோன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் மார்ஜின் பேர். தட் இஸ் வாட் இஸ் த அமௌண்ட் இஸ் கோயிங் டு பிரிங் பை த கஸ்டமர். அது ரொம்ப முக்கியம். கஸ்டமர் வந்து ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் இல்லைன்னா அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு ஸ்டேக்கே இருக்காது. இப்போது நான் வந்து 2 கோடி அப்ளை பண்ணுறேன், 2 கோடி பிஸ்னஸும் 2 கோடியும் பேங்க் லோனு அல்லது வெளில லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் வந்து பெரிய இன்வால்மெண்ட் இருக்காது. ஏன்னா என் பணம் அதில் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே கடன் வாங்கின பணம் தானே, போனால் போட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனால தான் மார்ஜின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது ஓனர் ஹாஸ் டு பிரிங் ஆன். ஓனர்னா கம்பெனியாக இருந்தால் கம்பெனி, ஆர் இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் ஹாஸ் டு பிரிங். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, கரண்ட் ரேஷியோ, இந்த நெட்வொர்க்கிங் கேபிட்டல் அதெல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம ஒரு ரேஷியோ வைஸ் பார்க்கணும். இதெல்லாம் வந்து இது முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து உங்ககிட்டேருந்து என்கொயரி பண்ணி மார்க்கெட்டில் என்கொயரி பண்ணி இந்த ப்ரப்போசலை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்குள்ள ப்ரீ எக்ஸாமினேஷன், அது ப்ரீ சாங்ஷன் அப்ரைசல்னு பேர், அதுக்கு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் கேட்டிருக்கிறது இன் லைன் வித் நீங்கள் உங்களால் முடியுமாங்கிறத பார்க்கணும். இப்போது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது மிஷின் வாங்கினாங்கன்னா அது வந்து பேலன்சிங் ஆஃப் மிஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற போது இப்போ திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சட்டை நிறைய உற்பத்தி பண்ணிடுது, சட்டைக்கு வந்து காஜா அடித்து அது பட்டன் அடிக்கணும். ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் மிஷின் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு மிஷின் வந்து அந்த காஜா அடித்து அதை பட்டன் தைக்கிற மிஷின் வந்து உடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து அந்த உற்பத்தியான பொருள் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து அங்கே நின்று போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் ஆஃப் மிஷினரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் அதே மாதிரி ஒன்னொன்லையும் நம்ம இது மாதிரி ட்ரேடிங்கில் வந்து அது பார்க்க முடியாது. ட்ரேடிங்கில் வந்து சீசனலாக ரெகுலராக என்ன, இப்போ தீபாவளிக்குன்னா இப்போது டெக்ஸ்டைல் எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட், இப்போ பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் தி இயரே சேல்ஸ் ஆகுது. ஆடிங்கிறாங்க, திருப்பி தீபாவளி வருது, திருப்பி பண்டிகை வருது, திருப்பி ஜனவரி வருது. அது அப்படியே ரொட்டேஷனாக போயிட்டே இருக்குது. முந்தியெல்லாம் எப்படின்னா சீசனல் தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ இப்போ எல்லாமே இருக்குது. அது நம்ம வந்து அதை பொறுத்து, இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் நம்ம அதை பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அங்கே கேட்குறாங்களோ அது வந்து என்ன பண்ணுறாங்க, கொலேட்ரல் என்ன தரப்போகிறாங்க, மார்க்கெட் ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வில்லேஜஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்க்கணும். மார்க்கெட் ரிப்போர்ட் விசாரிக்கணும். இந்த ஆள் எப்படி இருக்காங்க, என்ன ஏது நல்லா பண்ணி. இப்போ வந்து ஆன்லைன்லாம் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரிப்போர்ட்டே கிடைக்காது. ஏன்னா எங்கேயாவது குடியிருப்பாங்க, மாறி போயிடுவாங்க. இல்லை சில பேர் வந்து நல்ல பங்களா வாடகைக்கு எடுத்துன்னு இருப்பாங்க, அதை பார்த்து ஏமாந்துருவாங்க மேனேஜர்ஸ். இதெல்லாம் வந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் நவடேஸ். ஏன்னா கேஒய்சி வந்து ஏதோ ஒரு கொடுப்பாங்க அதெல்லாம். ஆனால் வந்து அங்கே இருக்காங்களா அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அப்புறம் வந்து டைப் ஆஃப் அட்வான்சஸ் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் கவர் பண்ணிடுறேன். அதில் எப்படி இருக்குன்னா அதர் செக்யூர்டு, அக்ரி, நான் அக்ரி இருக்குது. க்ளீன் லோன் இருக்குது. க்ளீன் லோன்னா செக்யூரிட்டியே கிடையாது, சேலரி வச்சு கொடுக்குறது. ஜுவல் லோன் உங்களுக்கு தெரியும், ஜுவல்லரி வச்சு கொடுக்குறது. அக்ரிகல்ச்சர் பேஸ்னா அக்ரிகல்ச்சருடைய எக்ஸ்டென்ட் ஏக்கர்லாம் கொடுத்தா பார்க்கலாம். கிராப் லோனுங்கிறது பயிர்க்கடன். அதுக்கப்புறம் லோன் எகேன்ஸ்ட் டெபாசிட் வச்சு லோன் வாங்குறது. ஓசிசிங்கிறது ஸ்டாக்கை வச்சுட்டு லோன் வாங்குறது. ஐப்போத்திகேஷன் பேர். அது வந்து குட்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பாரோயர் தான் இருக்கும். பிளட்ஜுன்னா தான் வந்து அவங்கக்கிட்டே இருக்கும் பேங்க்கில். ஐப்போத்திகேஷன்னாக்கா இப்போ வெஹிக்கிள் ஐப்போத்திகேஷன், குட்ஸ் ஐப்போத்திகேஷன், அந்த குட்ஸ் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர் தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதர் செக்யூர்டு ஓவர் டிராஃப்ட், இப்போ பில்டிங்கை வச்சு கொடுக்குறது, மிஷினரியை வச்சு கொடுக்குறது. அப்புறம் அதர் க்ளீன் ஓவர் டிராஃப்ட்டும் இருக்கும். பெரிய பிரமுகராக இருப்பாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா ஒரு பர்சனலுக்காக அன்னி தேவைக்காக ஒரு 10 லட்சம் இல்லை 5 லட்சம் ஓடி கொடுப்பாங்க. அது வந்து க்ளீன் ஓடி. அது அப்புறம் ஓவர் டிராஃப்ட் எகென்ஸ்ட் டெபாசிட். க்ளீன் எல்ஏடி அப்படிங்கிறது ஒன் டைம் பேசிஸ், ஒன் வே டிராஃபிக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓவர் டிராஃப்ட் எகென்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது 10 லட்ச ரூபா டெபாசிட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் தருவாங்க. அந்த டெபாசிட் ரினியூவல் பண்ணிட்டே வரணும். அந்த வட்டி வந்து டெபாசிட் வட்டிக்கு மேலே ஒரு 2% கூட நீங்கள் கொடுக்க முடியுமா இருக்கும். அப்புறம் கீ லோன் கேஷ் கட்டின்னு இருக்குது. இது இப்போல்லாம் இல்லை. அது எப்படின்னா ஸ்டாக்கை வச்சு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அது இன்சூரன்ஸ்லாம் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துக்கு. பேங்க் வந்து பூட்டின்னு இந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வெனெவர் யூ ரெக்கவர் பணத்தை கொடுத்து டெக்ஸ்டன் நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டினீங்கன்னா ஒரு மூட்டைக்கு எவ்வளவோ அந்த மார்ஜின் மணியை கட்டினீங்கன்னா அந்த மூட்டையை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த கோடவுன் கீப்பர் வந்து ஸ்டாக்கெல்லாம் ரிலீவ் பண்ணிட்டு பூட்டின்னு போயிடுவார், சாவி எடுத்துன்னு போயிடுவார். இது வந்து கீ லோன் கேஷ் கிரெடிட்னு பேர். அப்போ வந்து குட்ஸ் இஸ் இந்த இது வந்து பிளட்ஜ், ஆக்சுவலாக நகை கடன் மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் ஹேர் பர்ச்சேஸ் இருக்குது. இப்போ ஹேர் பர்ச்சேஸே கிடையாது. ஹேர் பர்ச்சேஸுக்கும்
இதுக்கும் பேங்க் லோனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹேர் பர்ச்சேஸ் வந்து வெஹிக்கிள் வந்து உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆகும் லீஸில், ஹேர் பர்ச்சேஸில். பேங்க் லோனில் எப்படின்னா, ஹைப்போத்திகேஷனில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர்லேயே ரிஜிஸ்ட்ரி ஆகிடும். ஹைப்போத்திகே மட்டும்தான் வெஹிக்கிளை வந்து என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஹைப்போத்திகேட்டட்னு யூ கேனாட் செல் வித்தவுட் என்டார்ஸ்மெண்ட் பேங்க்கில் கேன்சல் ஆகாமல் பண்ண முடியாது. என்டார்ஸ்மெண்ட் பேங்க்கில் கேன்சல் ஆனால் லோன் ஹேஸ் டு பி க்ளோஸ்டு. ஸோ வாங்குறவங்க நிச்சயம் ஆர்சி புக்கை பார்ப்பாங்க. அதனால் அந்த அட்வான்டேஜ். ஹேர் பர்ச்சேஸ்க்கு அதான் வித்தியாசம். கிசான் கிரெடிட் கார்டுன்னு இருக்குது. கிரெடிட் கார்டு மாதிரியே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க சீசனல் பிஸ்னஸ்ங்கிறதுனால. அதை எப்போவுமே அந்த செக்யூரிட்டிஸ்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த லேண்ட் செக்யூரிட்டிலாம். அதில் எவ்ரி இயர் வரும்போது அது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அதில் வந்து லாஸ்ட் செஷனில் சொல்லியிருக்கேன், கேஷ் போர்ஷன் இருக்குது, கைண்ட் போர்ஷன் இருக்குது. ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸை பொறுத்து தான் அது. டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மூலமாக பிஎல்பிசி நடக்கும். பிளாக் டெவலப்மெண்ட் பேங்கர்ஸ் கமிட்டின்னு இருக்குது. பிளாக் லெவலில் நடக்கும். அதில் லீடு பேங்க்னு உண்டு. லீடு பேங்க் தான் அந்த ஏரியாவில் எந்த பேங்க் நிறைய பிரான்ச் இருக்கிறது லீடு பேங்க்னு கணக்கு கிடையாது. லீடு பேங்காக யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க இருக்கலாம். கனரா பேங்க் நிறைய பிரான்ச் தான் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கனரா பேங்க் லீடு பேங்க் அவங்க தான் வந்து அதை நடத்துவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அவங்க தான். கீழே பிளாக் லெவலில் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் டார்கெட் கொடுப்பாங்க. அவங்க தான் மானிட்டர் பண்ண, அவங்க தான் கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் இது வந்து பிளாக் லெவல் டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங். அதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலும் இருக்குது. டிஎல் மீட்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி மீட்டிங்னு இருக்குது. அதில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள பேங்க் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் வரணும். எல்லா பிரான்ச்சஸும் அங்கே போய் கலந்துக்கணும். அந்த லீடு பேங்க் வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. கலெக்டரும் வருவாங்க. டார்கெட்லாம் அந்தந்த இயர் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்களோ அச்சீவ் பண்ணணும். லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த இயருக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த டார்கெட் எல்லா டார்கெட்டும் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஒன்றுக்கும் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லோன் இது, டிக்கில் வந்து இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிஎம்ஆர்ஒய் பிரைம் மினிஸ்டர் லோன் இவ்வளோ கொடுக்கணும், ஐஆர்டிபி இந்த இப்போ வேறு பேர் மாற்றிருப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வரும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து வி ஹேவ் டு கோ டு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ். லெட் அஸ் ஃபினிஷ். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்க பேங்க்கில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.